அப்பா அப்பா என்ன வாசனை. நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜீனா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் தானே சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணை கிடையாதா? ஐயோ எவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கிளம்பட்டாவது சென்ட் வாங்குறேன், சென்ட் வாங்குறேன். சார்லி என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏய், ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிசுக்கு, அத்தானுக்கு 2 பிசுக்கு. பிசுக்கு உங்களுக்கு மட்டும் 2 பிசுக்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையணே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான்? நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. புட்டி வராடே. ஐயோ, இந்த வாட்டி விடவே கூடாது. வாங்க வாங்க உள்ள உள்ள. ஹலோ ஹலோ, பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ, நானும் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நீயும் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்க, போயிட்டு இருக்க. ஒரு நாளாவது எனக்கு ஹலோ சொல்லிருக்கியா? இந்த பாருமா, இந்த வயசுல நீ சாமியார் மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நாங்க எங்க போறது, என்ன பண்றது? எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுமா. நாங்கெல்லாம் பால் வடியும் மூஞ்சிங்க. நீங்க என்ன அவையாரா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இது பாருங்க, இந்த 2 வருஷமா நீங்க அத்தனை பேரும் என்ன கலாட்டா பண்றீங்க. ஆனா ஒருத்தராவது என் மனசு தொடுற மாதிரி நடந்திருப்பீங்களா? அப்படி இருந்தும் நான் இதே வழியே வரேன். ஏன் தெரியுமா? எங்க மேல ஒரு பாசம் தான். அதான் இல்ல, உங்கள ஒருத்தரை நான் லவ் பண்றேன். இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு எல்லாருமே பிரதர்ஸ், என்ன தவிர. இல்ல இல்ல, நீங்களும் எனக்கு பிரதர் தான். நான் விரும்பினது இதோ இந்த ராஜா தான். ஐயோ, உனக்கா டெய்லி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தனே. போய் இந்த சுங்கிய லவ் பண்ண. நான் அவரை விரும்பினது காரணமே அவரோட அமைதி தான். அங்கதான் நீ மிஸ்டேக்க பண்ணிட்ட.
அவ எல்லாத்துலயும் அமைதியா இருக்க போறான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து குறப்பட்டுக்கு போறா. எப்படியோ எங்கள ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்ட. போனால் போகட்டும் போ. இது வர்றா, நீ எல்லாத்துலயும் அமைதியா இருக்க கூடாது. காதல வெளிப்படுத்தணும்டா, இல்லன்னா கதையே மாறிடும். கொத்திருவாங்க பாரு. போமா, லைஃப்ல சந்தோஷமா இருங்க. நீ எனக்கு புள்ளியாகும், என் சொத்துக்கு வாரிசா இருக்கணும்னா அந்த புண்ணை நீ மறந்து ஆகணும். ஒரு தகப்பங்கிற முறையில உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கு. சோ நான் வேணுமா அந்த பொண்ணு வேணுமா? டிசைட். இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணுமா? அண்ணி, வேற வழியே இல்ல. என்ன வேறொருத்தர் கட்டி கொடுக்க எங்க வீட்டுல எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசோக், ஏதாவது ஒரு கோயில்ல எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? இன்னும் என்னமா இருக்கு யோசிக்க? அன்னைக்கு விளையாட்டுத்தனமா உங்க 2 பேரோட கையும் சேர்த்து வச்சேன். இன்னைக்கு உங்க 2 பேரையும் வாழ்க்கையிலேயே சேர்த்து வைக்க போறேன். நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வாங்க போலாம். வாங்கண்ணா. டேய் ராஜா, என்னடா ஆச்சு? 4 நாளா காய்ச்சல். காய்ச்சலா? மருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தியா? இல்ல, 10 போட்டிருக்கேன். பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடும்பம் நடத்துற அளவுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. நாங்க செஞ்ச பெரிய தப்பு நிரந்தரமான வருமானம் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இப்ப அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நாட்டுல விலைவாசி மட்டும் மணிக்கு ஒரு தரம் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பியூனோட சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. என்னக்கா, வரவு செலவுல பலமா இருக்கு போல இருக்கு. வாடியம்மா வா. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அக்கா உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா? நீ என்ன செய்வ? பியூனோட பொண்டாட்டி தானேன்னு உனக்கு அலட்சியம். ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? நீ யாரோட பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு அக்கா தானே. அம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? முந்திரி மிதக்க பாயசம் குடிச்சவளுக்கு இப்ப பாயசம் எப்படி இருக்குங்கிறதே மறந்து போச்சு. நினைச்சதை வாங்கி கொடுக்க முடியாத புருஷனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு கீதா. கேக்குறேன்னு கோச்சுக்காத. மாமா சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போட்டு தானே குடும்பம் நடத்துற. பொல்லாத பட்ஜெட். நம்ம என்ன சட்டசபையை நடத்த போறோம்? இந்த மளிகை கடையில இந்த லிஸ்ட் வந்திருக்கு, பாத்துக்கிட்டு நான் உனக்கு காப்பி கொண்டாரேன். சரி. புளி 1 கிலோ, சக்கரை. பட்ஜெட்லாம் கரெக்டா தான் போட்டிருக்க. ஆனா பின் குறிப்புன்னு போட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 400 ரூபான்னு போட்டிருக்கே, அது எதுக்கு? என்னங்க இது? வருஷத்துக்கு 4 செட் ட்ரெஸ் ஆகுது வேண்டாம், அதுக்குதான். அடி பைத்தியம், எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தைய கூலி எல்லாம் சேர்த்தாலே 350 ரூபாய் ஆகுமே. மீதி 50 ரூபாய் என்ன பண்ண போற? இத பாருங்க, 50 ரூபாய் மிச்சமான ஆயில் புடவை எடுத்துக்கிறேன், 100 ரூபாய் மிச்சமான பெரிய ஆயில் எடுத்துக்கிறேன், 150 ரூபாய் மிச்சமான பாலிஸ்டர் புடவையே எடுத்துக்கிறேன். கரெக்ட். பட்ஜெட்ல என்ன மிச்சமாவதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறேன்னு சொல்ற பாரு. இந்த மாதிரி பக்குவத்தை தான் எதிர்பார்த்தேன். வெரி குட். அப்பா, இப்போ அது நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாத. ஐயோ, ஏங்க நம்ம கல்யாணமும் 60ஆம் கல்யாணமும் சேர்த்து வச்சுக்கோ. சரி. என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணா.
என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி, காத மூடு, காத மூடு. ஓகாதையா. ஐயோ, காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. முடியாதாண்டியா? அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே. போறான்.